அனைவருக்கும் வணக்கம். தமிழன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனாசோனிக் இண்டக்ஷன் ஸ்டவ் வித் குக்கர் இதை பற்றி சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த இதான் வந்து பேஸு, இதான் இண்டக்ஷன் ஸ்டவ்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த குக்கருடைய பாத்திரம் போட்டுட்டு இதில் மேஜராக வந்து ஒரு தப்பான ஒரு செய்தி ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த ஒர்க்கிங் செஷனில். என்னென்னா இந்த குக்கர் பாத்திரத்தை போட்டுட்டு அதில் வந்து இதை போடணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. மக்கள்லாம் வந்து காய்கறி வதக்கும்போது என்ன பண்ணு சொல்லிட்டு ரொம்ப குழம்புறாங்க. அப்போ வந்து சோறு மட்டும் தான் வடிக்கிறதுக்கு பயன்படுமான்ற மாதிரி. அந்த மாதிரி கிடையாது. இது சோறு வடிக்கும்போது அடியில் அடி பிடிக்கும் இல்லைங்களா, அதுக்காக இந்த சேஃப்டி பர்பஸே அதை கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த பாத்திரத்தில் அடி பிடிச்சதுன்னா என்ன ஆகுனா இண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சி அடுப்புடைய பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும், சீக்கிரமாக சூடாகும். இந்த கான்செப்ட்டுக்காக வந்து அடி பிடிக்காமல் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ப்ரொசீஜராக இதை போட்டு அப்புறம் இதை போட்டுன்னு சொல்லிட்டு லூசு தனமாக கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. இது வந்து சோறு வடிக்கும்போது மட்டும் இதை போட்டுங்க. மற்ற டைம் காய்கறி வதக்கும் போது என்ன பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு நீங்கள் பாத்திரம் மாதிரி அது மாதிரி ஈஸியாக பண்ணிக்கங்க. ஸோ இது ஒரு தவறான விஷயம் இருந்தது. இப்போ சப்போஸ் சோறு வடின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறீங்க, இதை வச்சிடுறீங்க. வச்சுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா, 2.5லேருந்து 3 வச்சுக்கோங்களேன். 2.5 ஆவரேஜ். அப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க, 1 டம்ளர் அரிசி போட்டுறீங்க. அதுக்கப்புறம் இது வந்து குக்கர் மூடி. இதில் கீழே வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கு, இன்னொன்று கீப் வார்மிங். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த குக்கிங் ஆகப்பட்டது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும். பாயில் ஆகிற ஸ்டேஜுக்கு ஹீட் ஆகும், சீக்கிரம் சமைக்கிறதுக்கு உதவும். இது வந்து சமைச்சு முடிச்சிட்டிங்க, அது கொஞ்சம் ஹீட்டாகவே வார்மாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இந்த கீப் வார்ம் சுவிட்ச் அமுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான், இப்படி கீழே தள்ளுறது, இப்படி மேலே தள்ளுறது. ஸோ இது ரெண்டே கான்செப்ட் தான். நீங்கள் இதை யூஸ் பண்ணி குக்கிங் வார்மிங் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயின் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒன்று பார்த்தேன். என்னென்னா இந்த குக்கர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஹீட் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் ஹீட் ஆகும் போது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து முட்டாள்தனமான விஷயம். இது வந்து அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியத்தினுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டை சடனாக எடுத்துக்கும், ஒரு ஹீட்டை சடனாக வந்து இறக்கிடும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி. பழைய காலத்தில் வந்து பானை வச்சுருந்தாங்க. பானையை சட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதுக்கிற சூட்டை எடுக்கிறதுக்கும் சூட்டை ஆற்றுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. கிராஜுவலாக அப்படி சூடாகிட்டே போகும். அப்படியே இறங்கினாலும் கிராஜுவலாக தான் சூடு இறங்கும். நீங்கள் திடீர்னு பச்சத்தண்ணில் வச்ச கூட சடனாக வந்து சூடு இறங்காது. ஆனால் இதெல்லாம் வந்து கேவலமான மெட்டீரியல், அலுமினியம். அப்போ இதில் வந்து சடனாக ஒரு ஹீட் பண்ணும்போது அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அந்த சாப்பாடே விஷமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து ஏன் சடனாக ஹீட் ஆகணும், கோவப்படாதீங்க. அது உங்களுடைய ஹெல்த்தை வந்து பாதிக்கும். ஹீட்டு ஸ்லோவாக தான் ஆகணும். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பழைய காலத்து மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதனால் இதில் சமைச்சா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் போடக்கூடிய மெட்டீரியல் ரொம்ப 10 கிராம்லாம் போட்டால் வந்து வேகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பேட்ரி கான்செப்ட் தான். இது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாதிரி. ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஸ்ப்ரிங் மேலே தான் உட்காரும் பாத்திரம். வெயிட் அதிகமாக தான் அப்படி இறங்கும். அப்படி இறங்கும்போது என்ன ஆகும்னா, இது பாசிட்டிவ் நெகட்டிவ் டச் ஆகும், இண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். அதனால் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு கீழே நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்டவ் ஆன் ஆகாது. நீங்கள் திடீர்னு பாத்திரத்தை மட்டும் போட்டு ஏன் இன்னும் ஸ்டவ் ஆன் ஆகல இந்த மாதிரி யோசனை பண்ணக்கூடாது. இது பாருங்கள், இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு பாருங்கள். ஸ்டவ் ஆன் ஆகாது தான். அது ஒரு வெயிட்டு கொடுத்தா மட்டும் தான் இப்படி இறங்கி பாசிட்டிவ் நெகட்டிவ் டச் ஆகி ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அது ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு பாத்திரம் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அது ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த மாதிரி டிசைனாக இருக்கணும். இதை பாருங்கள், தண்ணி பட கூட இப்படி வழிக்கின்னு வந்துடும். இது உள்ளே போகாது. இதை பாருங்கள், இப்படி அமுக்கின்னு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே போகாது. ஏன்னா இது உள்ளுக்குள்ளே போச்சுன்னா இந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கருடைய மூடி வைக்கிறீங்களா, குக்கர் பாத்திரம் வைக்கிறீங்களா, வைக்கும்போது க்ளீனாக கழுவிட்டு வைக்கும்போது தொடச்சிட்டு வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான், இல்லைன்னா சுள்ளுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதுவும் வந்து இந்த ஸ்டவ்வுடைய குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் மெயினாக வந்து அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சதுன்னாவும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டி போயிடும், கொஞ்சம் கம்மியாகிடும். அப்போ வந்து ஹீட் ஆகிறது லேட் ஆகும். ஏற்கனவே அது ஹீட்டு ஸ்லோவாக தான் ஆகும். அப்போ அடி பிடிக்காமல் பார்த்துங்க. நெக்ஸ்ட் இதில் வைக்கும்போது ஈரம் இல்லாமல் வைங்க. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.